உள்ளத்தை கவனமா பாதுகாக்க வேண்டியிருக்கு. மற இன்னையாவது உண்டா மாறிட்டா இன்னும் கோடா கோடி வருஷம் எடுத்துரும். நான் பார்த்தேன் உங்களை மெசேஜ. அப்பதான் இந்த சாய்மனையில போயிட்டு அப்படியே சாஞ்சிட்டு இருக்கேன்னு உங்களோட மெசேஜ் வருகுது. எனக்கும் நேற்று கொஞ்சம் டயர்ட் மாதிரி. அப்ப அதோட பேசுவோம். இந்த அந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ என்ன? எனக்கு நைட் ஷிஃப்ட் தானே, ஒரு 12 மணி பிறகு மர ஃப்ரீ. 12 மணில இருந்து ஒரு காலையில 5-6 மணி வரைக்கும் ஃப்ரீ. அப்ப நீங்க ஒரு 12 மணிக்குள்ள எனக்கு ஒரு மெசேஜை போட்டா அந்த டைமை கவர் பண்ணுவீங்க. எத்தனை மணி என்றாலும் பிரச்சனை இல்லை. இரவையில 3 மணி 4 மணிக்கு பேசிட்டு இருக்கிறேன்டா, நல்ல விருப்பம் எனக்கு. இந்த சாஹிப்னா உங்களோட மைக்கை கொஞ்சம் கட் பண்ணுவீங்க. ரவி 3-4 மணிக்கு பேசிட்டு இருக்கிறேன்டா, எனக்கு நல்ல விருப்பம் உண்மையில. விருப்பம் மட்டும் இல்ல, கொஞ்சம் எல்லையை தாண்டி போகலாம். அண்ணா அதை சொல்லுங்க. முதலாம் வானத்துக்கு இறங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சும்மா இந்த என்ன எப்படி சொல்றேன், நானும் மிச்ச நாளா ரைம் சாச்சா சாஹியாக்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன், ஒரு நைட் ஒன்று போடுங்க. இன்னும் ஏற்பாடு பண்ணாம இருக்காக. சாச்சாண்டு செல்ல வார ஒரு நைட் ஒன்று போடுங்க. முழிச்சிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நைட் ஒன்று போடுங்க. அல்லாட பெருப்பத்தை காட்டி தாரன்னு சொல்லி இன்னும் அதுக்குரிய சூழல் ஒன்று அமையாம இருக்கு. ஓ எங்கேயோ அங்க இல்லாட்டி கொழும்புல இல்லாட்டி பதுல்லையில நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். மர நீங்க கூப்பிடுற நேரம் எனக்கு வரையலாம் ஆயிட்டா அதுக்கு ஒன்றும் செய்யலாம். நான் செல்லக்குள்ள செஞ்சுக்கங்க. மர நீங்க பயம் எல்லாம் இல்லை சஜா. பயம் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இந்த இல்லையா போற வார அந்த மனோநிலை இடிக்க அடிபட்டுக்கிட்டே போகுது சஜா. போற வார இதுகள் அந்த இது அடிபட்டுக்கிட்டே போகுது. அப்ப இல்லாட்டி என்ன செய்யணும், அங்க போகணும் இங்க போகணும் மட்டும் கொஞ்சம் ஆசையை கூட்டணும். அதை டியூன் பண்ணினா என்ன செய்யும், தேவை வரும். தேவை வந்தா ஒசாய் சொல்றாதானே. தேவை வந்தா மற 4 பணம் தேடணும். இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப அதனால பதுல்லை இல்லாட்டி கொழும்பு இல்லாட்டி காத்தாங்குடி கந்தூரி டைமுக்கு உங்களுக்கு சாத்தியப்படும்டா. ஓகே. நல்ல ஃப்ரீ மைண்ட், நல்ல ஃப்ரீயா இருந்து பேசணும். நான் சரி பாப்பமே சந்தர்ப்பம் அமை. அதுக்குள்ள இந்த சாப்பாடு அது இதுகளையெல்லாம் போட்டு கூடுதலா அள்ளி போட்டுக்க கூடாது. அதை சொல்லிக்கிறேன் நான். அவைகளையெல்லாம் அதுக்குள்ள அள்ளி போட்டு இதாக்கிட கூடாது. அதையெல்லாம் ஒரு பக்கம் கணக்கா வச்சு போட்டு விஷயத்தோட எல்லாரும் கூடும். அதை அள்ளி போட்டோம்டா அதுதான் நடக்கும். மரா சாப்பாடை திண்டு போட்டா எல்லாரும் அப்ப படுப்போமான்னு எல்லாரும் சொல்லுவோம். அதிர வேலையா அது காட்டும். அது எப்படி தனித்திரி விழித்திரு பசித்திரு என்று சொன்ன காரணம் அதுதான் சாச்சா. கொஞ்சம் லேசான பசி ஒன்று எப்பயுமே இருக்கணும். சில டைம்கள் நான் சாப்பிடப்படுறதான் சாப்பிடக்கூடாது இல்லை. லேசான ஒரு பசி இருந்தா அந்த விழிப்பு நிலை லேசிலேன்னு செய்யாது, மறக்கடிக்காது. இரவையில நல்ல ஆழ்ந்து நல்ல குரோட்டை விட்டு படுக்கிறையும் கூடுதலா அந்த நல்ல வகுறு முட்டை சாப்பிட்டா அப்படியே கொண்டு போய் தட்டி விட்டுரும். உடம்பு எப்பயும் அதுதான். அதுல ஓங்கிடும். அதுல வேலை ஓங்கிடும், நல்லா மேலோங்கிடும். அப்ப என்ன செய்யாத நினைவை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியே மறந்து போயிடும். இது நான் எல்லாம் எந்த அனுபவத்துல தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதான்
அண்ணா அண்ணா லவ்வாமா, அதுதான் லவ்வாமா. அந்த அண்ணா வேலை செய்யறதுதான் செஞ்ச லவ்வாமா. நிந்திக்கு மனச்சாச்சு, நிந்திக்குது இரவு அநியாயமாயிட்டேன்னு சொல்லி. அந்த லவ்வாமா வேலை செய்ய துவங்கிட்டேன்டா மறாது என்ன செய்யும்? தூக்கத்தை நீக்கி விட்டு நிம்மதியை தார வழிய காட்டி தரும். அதெல்லாம் லவ்வாமா நிந்திக்குது, மனச்சாட்சி நிந்திக்குது. அது நிந்திக்கிற லவ்வாமா, அது வேலை செய்யணும். அது வேலை செய்யுதுண்டா அவர் அம்மா ராவுல இருந்து கொஞ்சம் என்ன செய்யறாரு, வெளியே வாராரு. நீதியை நித்திரையில் ஆழ்த்தி விடும் அம்மாரா அரக்கனாய் மாறிவிடுமே. நிந்திக்கும் லவ்வாமா நித்திரையை நீக்கிவிட்டு நிம்மதியை தந்து விடுமேண்டா. நித்திரை நீங்கி நீங்க நிம்மதியா இருக்கிற இடத்தை உங்களுக்கு காட்டி தரும். நிம்மதியா இருக்கிறேன்டா சாந்தியோட இருக்கிற இடத்தை உங்களுக்கு காட்டி தரும். ஐநைக்கு இருந்தா உங்களோட தேவையெல்லாம் தானா நிறைவேறும் சஜா. அது டக்குன்னு நமக்கு அந்த நம்பிக்கை மாறல. மனுஷன் டக்குன்னு நம்பவே மாட்டான். நம்பிக்கை நிம்மதிங்கிறது அதான். இன்னைக்கு ஏன் அந்த நிம்மதி வருகிறது தெரியுமா? அவரு தன்னை காண்ற நிலை, இன்னைக்கு காணும் காட்சி அவனாகும் என்று சொல்ற அந்த காட்சிங்கிறது ஒருமையிலோ அது சொல்றாங்க. அப்ப அந்த காணும் காட்சி அவனாகும் அவர் தன்னை காண்றாரு அந்த இடத்துல. சரியா? தன்னைத்தான் காண்றாரு. அப்படி காண்ற நிலையில தான் அவரு நாம பாக்குறதுக்கு நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவரு தன்னைத்தான் காண்றாரு. அப்ப காணும் காட்சி அவனாகும். இப்ப கருமங்கள் யாவும் எளிதாகும். அவரோட கருமங்கள் எல்லாம் லேசாகிட்டு போகும். இப்ப அந்த கருமங்கள் அதாவது பன்மையில சொல்றாங்க, ஒருமையில் இல்லை. காணும் காட்சி அவனாகும், கருமங்கள் யாவும் எளிதாகும். கருமங்கள் யாவும் எளிதாகும். அவர விஷயம் எல்லாம் லேசாயிட்டு போகும். ஏனென்றா அவரு வேறுங்கிற அந்த உணர்வு இல்லை இப்ப அவர உள்ளத்துல. அவரு தன்னை கண்டு கொண்டிருக்கிற அந்த நிலையை உணர்றாரு. தன்னையே கண்டு கொண்டிருக்கிற நிலைய உணர்ந்த இடத்துக்கு அவர இருப்பு வருகுது. இப்ப நான் இப்ப சொல்றது இருக்குவா, இப்போ 2-3 வருஷம் போகும் அந்த சரியா அந்த இடத்தை பிடிச்செடுக்க. இப்ப இப்படியே வந்து அதுக்கிடையில அவசரமா பிடிக்கணும்டா கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல முயற்சி ஒன்று செய்யணும். 7 ஆண்டு இல்லை தியானம் செய்யக்குள்ள நீங்க உங்களை பாக்குறீங்கன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன் தானே. அந்த அதே மாதிரி பார்வையோட இந்த உலகம் தெரியும். இந்த உலகத்தை நீங்க நான் என்று பாப்பீங்க. நான் அந்த உணர்வு பார்க்கிற நிலை அது பிடிப்படுகுதா? எப்படி என்று பிடிப்படுகுதா? கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு உதாரணம் தாரன், பிடிக்கலுமாடா பிடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் எங்க இருந்தீங்க? சரி, வீட்டை இருந்தீங்க. சரியா? வீட்டை ஏனிக்கு இருந்தீங்க? மண்டபத்துக்கு எதில இருந்தீங்க? கதிரையில இருந்தீங்க. கதிரையில எங்கால முகம் காட்டி இருந்தீங்க? முன்னுக்கும் என்ன தெரியுச்சு உங்களுக்கு? இப்ப இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் அந்த வீட்டை இருந்த அந்த காட்சிய வீட்டை இடிக்கக்குள்ள கண்ட மாதிரி நீங்க இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இப்ப நீங்க காண்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கேட்கிற கேள்வியை தெளிவா விளங்கும். இப்ப இங்க இருந்து நீங்க காண்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப அரை மணி நேரத்துக்கு முதல் வீட்டை நீங்க அந்த கதிரையில இடிக்கக்குள்ள அந்த டிவியையும் அந்த கதிரையும் முன்னோக்கி பார்த்ததும் எல்லாமே நீங்க அனுபவிச்ச விதமும் இப்ப நீங்க எனக்கிட்ட செல்லக்குள்ள நீங்க இப்ப சொல்ற இந்த அனுபவமும் ஒரே மாதிரி இருக்கா, வேறுபட்டிருக்கா? ஒரே மாதிரி இருக்கா?
நல்ல ஆழம் இன்னும் போகல நீங்க. நான் கேள்விக்குள்ள போகல, திரும்ப போங்க. இப்ப நீங்க கதிரையில இருக்கிறத இப்ப நீங்க எனக்கிட்ட செல்லக்குள்ள கதிரையில இருக்கிறத கதிரையில இருந்து அந்த அங்கே இருக்கக்குள்ள பாத்துக்கிட்டு செல்ற மாதிரி சொல்றீங்களா, இல்ல கதிரையில உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறத பாத்துக்கிட்டு சொல்றீங்களா? ஏற்கனவே இருந்தது எனக்கு தெரியுது. அதான் இப்ப நீங்க சஜா ஏற்கனவே இருந்தது உங்களுக்கு தெரியுதுண்டா, அங்க இருக்கக்குள்ள இப்படி தெரியுச்சா? நீங்க அரை மணி நேரத்துக்கு முந்தைய அந்த வீட்டை அந்த கதிரையில இருக்கக்குள்ள இப்ப தெரிகிற மாதிரி தெரியுச்சா உங்களுக்கு? நீங்க உங்களோட முகத்தில் இருக்க கண்ணால டிவிய பாத்தீங்க, அந்த கதிரையை பாத்தீங்க, அந்த வீட்டை பாத்தீங்க, வளைச்சி பாத்தீங்க, அப்படித்தானே தெரிஞ்சு. அப்படி தெரிஞ்சது இன்னைக்கு இருக்கக்குள்ள நீங்க அனுபவிச்ச விதம் அதை. இப்ப நீங்க எனக்கிட்ட செல்லக்குள்ள அப்படி அந்த அனுபவத்தை சொல்றீங்களா, இல்ல இப்ப நீங்க ஒரு கதிரையில இருக்கிறத நீங்க இங்க இருந்துகிட்டு காண்ற மாதிரியும், முன்னிலையில டிவியில இருக்கிறத நீங்க இப்ப பாக்குற மாதிரியும், இப்ப அந்த கதிரையில இருக்கிறவர் பாக்குற மாதிரியும், கதிரையில இருக்கிறவர் முன்னுக்கு பாக்குற மாதிரியுமா பார்த்து சொல்றீங்க? மிச்ச நுட்பமா நீங்க நினைவுல போயிருந்து நினைச்சு பாத்தீங்களா தான் எனக்கு சரியா பதில சொல்லலாம். அதான் இப்ப நீங்க அங்க இருந்து அரை மணி நேரத்துக்கு முதல் பார்த்த மாதிரி இப்ப செல்லாம, சரியா? இப்ப நீங்க நினைவுல அதை நினைச்சு பார்க்கக்குள்ள நீங்க ஒரு கதிரையில இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இப்ப கதிரையில இருந்துகிட்டு நீங்க பாக்குற அந்த பார்வை இல்ல இப்ப. அப்ப இப்ப அந்த முன்னுக்கு அவருக்கு முன்னுக்கு டிவி இருக்கேன்னு நீங்க பாத்துக்கிட்டு சொல்றீங்க. இப்ப அங்க இருக்கக்குள்ள அப்படி ஒரு பார்வையும் உங்ககிட்ட இருந்துச்சா? அப்படியும் பார்த்துக்கிட்டு அன்னைக்கு இருந்தீங்களா? ஓ, இருக்கல. ஆனா இப்ப நீங்க இங்க வந்து இருந்து அதை பார்க்கக்குள்ள அப்படியும் பாறுபட்டிருக்கப்ப இல்லாட்டி எப்படி சாச்சா தெரிகிற? அப்ப பாறுபட்டிருக்கு, பார்வை இருந்திருக்கு. இப்ப நீங்க இருக்கிற இடத்த அப்படி ஒரு பார்வை இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆனா இப்ப நீங்க இருக்கிறத இன்னொரு அரை மணி நேரத்துல வீட்டை போய் பார்க்கக்குள்ள இருக்குமா இல்லையா அப்படி ஒரு பார்வை? அப்ப நீங்க ஒவ்வொரு கட்டமாக கடக்க நீங்க இருக்கிற எல்லாம் பார்வையில இருந்திருக்கா, பார்வை உங்களுக்கிட்ட இருந்திருக்கா? அப்ப யார் அது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற? அப்படி இல்ல கட்டம் கட்டமா யாரு சஜா? அப்ப நீங்க இப்படி அப்படி பாக்குறது உண்மையா, இப்படி கட்டுண்ட நிலையில பாக்குறது உண்மையா? அப்ப அப்படி பாக்குறது உண்மைண்டா அந்த பார்வையில ஏக வியாபகமா இருக்கிற அத்தனையும் இருக்கண்டு உணர்ற இடம் வாரதுதான் நான் சொன்ன இடம். காணும் காட்சி அவனாகும் என்றா காணும் காட்சி அவனாகும் என்று சொல்ற இடம். நீங்க ஏக வியாபகமாக நீங்க இருக்கிறத நீங்க காணுவீங்க, கண்டு கொண்டுட்டே இருப்பீங்க. உங்களோட பார்வையிலிருந்து எதுவும் மறையாது. அந்த இருப்பு நிலை உணரப்படுற நிலை தான் நானுங்கிறது. நான் காணும் காட்சி அவனாகும், என்ன நான் காண்றேங்கிற நிலை. ஏக வியாபகமா நான் என்ன காண்ற நிலை. இப்ப கருமங்கள் யாவும் எளிதாகும். ஏன்? நான் நினைக்கிறது நடக்கும். இப்ப நீங்க நினைச்ச உடனே காத்தங்குடிக்கு வரலாமா இல்லையா? நீங்க நினைச்ச உடனே கொழும்பு போலாமா இல்லையா? இப்ப உங்களை தடை செய்ய என்ன இருக்கு? அதுதான் அப்படி நடக்கும். அதுதான் கண்டிப்பா நடக்கும் என்று சொல்றேன். இதுக்கோசாயிர பாட்டு எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும் என்று சொல்றது அந்த நிலைதான், இருப்பு நிலைதான். அதைத்தான் அடிக்கடி உறவாட்டத்துல விளங்கப்படுத்துற. காண்போனா இருக்கிற அவண்ட காணுதல்ல இருந்து
கனவுல கண்ட பொருள் எப்படி இருக்கும்? ஏக வியாபகமா தெரியுமா இல்லையா? என்னடா அந்த பொருள் தானே கருவுலையும் இருக்கி. அப்ப அப்படி அமைகிற அந்த இடிப்பு நிலையை தவிர, அவனை தவிர அணுவேனும் இல்லை என்றுதான் சொல்றாங்க. நீ ஏது நான் ஏது நிலையான அவனன்றி அணுவேனும் இல்லையப்பா. அந்த நிலை தான் நம்மட இருப்பு நிலை, நம்மட சொந்த நிலை. அப்ப லவ்வாமா நித்திரையை நீக்கி போட்டு அந்த நிம்மதியா அப்படித்தான் தரப்போகுது. தந்துட்டா தான் அதுக்கு பிறகு ராலியா மருதியா ஒவ்வொன்றையும் அங்கால லேசா கடந்துக்கிட்டு போகலாம், கொஞ்சம் கொஞ்சம் லேசா. இந்த அம்மாராயில இருந்து இந்த லவ்வாமாக்கு வாரது ரொம்ப கஷ்டம் சேச்சா. விடுபடுற ரொம்ப கஷ்டம். ஏண்டா அந்த கட்டு அவுள்ற இடம் தானே அது. அந்த கட்டு மட்டும் அவுழ்ந்துட்டா மறு அங்கால லேசா போயிடலாம். அதுக்குத்தான் கொஞ்சம் கல் நெஞ்ச துணை தேவைப்படுது. கல் நெஞ்ச துணை என்று சொன்னா அது விளங்குதா நமக்கு? கல்லிரிக்கே அதுக்கு நெஞ்சு எப்படி இருக்கும் நாம உணரணும் சாச்சா. கல் நெஞ்ச துணை என்றா கல்லுக்கு நெஞ்சிருக்கி. அந்த நெஞ்சு எப்படி இருக்கேண்டா ஒரு அணுப்போலையும் அந்த கல் உசும்புமா? அப்போ ஒரு இடத்தை பிடிச்சா அது உறுதியா இருக்கா இல்லையா? அப்படி ஒரு நெஞ்சொண்டு கல்லுக்கு இருக்கி. நாம தான் கொண்டு போய் என்ன செய்யணும்? கல் அங்கால இஞ்சாலையும் பிரட்டி விடணும். அது தானா என்ன செய்யாது. அவ்வளவு உறுதியா இருக்கிற அந்த நெஞ்சிட துணை ஒன்று தேவை உணர்வுல இருக்கிறேன்டா. அப்படி இருந்தா தான் அந்த காண்போனுங்கிற நிலை கலையாம தரிபடும். அப்ப உஸ்தாத் இந்த பாட்டில் எப்படி சொல்றாங்க? கலையாத உணர்வை நிலை நிறுத்த சொல்றாங்க. அந்த நிலை நிறுத்துறது கல் நெஞ்ச துணை இல்லாம நிலை நிறுத்தலாம். அந்த கல் நெஞ்ச துணை அந்த நெஞ்சம் இருந்தா நிலை நிறுத்துறது லேசரிக்கும். தியானம் செய்யறதெல்லாம் லேசரிக்கும். அப்ப இதுக்கு தொடரான பயிற்சி செய்யணும். 24 மணி நேரம் என்ன வேலையோட சம்பந்தப்பட்டாலும் அந்த மனதில அந்த மாபெரும் காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். மாபெரும் காரியம் மனதில ஓடிக்கிட்டே இருக்கணும். வேலை வேலை மாதிரி போயிட்டு இருக்கணும். அப்படி ஒரு பயிற்சி எடுக்கணும். அப்பதான் அன்றாட ஆனந்தமாய் வாழலாம். என்னன்னா இப்ப நாம ஒரு காரியத்தில் இறங்குறோம்னா அந்த காரியம் எப்படி முடிய போறோம் என்று முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இல்ல அது அந்த காரணம் விளங்குற டைம் காரியம் விளங்கிடும். காரியம் விளங்குற டைம் காரணம் விளங்கிடும். காரணத்துல காரியம் இருக்கும், காரியத்துல காரணம் இருக்கும். அது வேறுபட்டு இருக்காது. காலத்துல கட்டுண்டும் இருக்காது அவரிடத்துல. அந்த காரியத்தை பார்க்கக்குள்ள காரணம் விளங்கிடும். அப்ப அவர் உடனே சொல்லுவார், இன்ன காரணத்துக்காக இந்த காரியம் நடக்குது. இல்லாட்டி ஒரு காரணத்தை சொல்லுவாரு, இந்த காரியம் நடக்கணும்ன்றதுக்காக. இல்ல இருக்கிறத திட்டம் போடுற மாதிரி என்று எடுக்கலாம். ஆரம்பத்தில இருக்கிற திட்டத்தை செயல்படுத்துறாரு அர்த்தம். நாட்டத்தை செயல்படுத்துறாரு அர்த்தம். அவர் இறைவனுக்காக அந்த வேலையை செய்யறாரு. ஏனென்றா அவர் ஒரு ரகசியமா இருக்காரு, சிறுரோட இருக்காரு. எல்லாம் வெளிப்படுத்தி தரலாம். கேட்டீங்களா தானே சொல்லி தரலாம். கேட்கிற இடத்துக்கு வரணும். வந்துட்டீங்களா விட மாட்டீங்க, பிச்சை எடுத்துருவீங்க. இன்னும் கல்பு கொஞ்சம் கொஞ்சம் துறப்படணும். நான் அப்படித்தான் ஒரு புள்ள வரட்டும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிச்சை எடுக்கணும் அவன் விட. ஒஸ்தாது சொன்ன மாதிரி கேள்வி கேட்டா பயில்வான் அதிரணுமா? நாம அன்னரம் இல்லை, நாம அப்படி கேட்க கிடைக்கல. நமக்கு என்ன செய்யற? நமக்கு அதுக்கு அது உண்மைதான். அன்னரம் நமக்கு துறக்கலையே சாச்சு அந்த அளவுக்கு. வரலாம் சாச்சா. அண்ணா வரையலாண்டு குந்திட்டு இருக்கான். அவன் தான் சொல்லியிருக்கான். சந்தியில குந்திட்டு இருக்கான்னு சொன்னேனே, இவரு எப்படியும் சந்திக்கு வருவாரு, கெடுத்துருவோம். அவன் தான் சொல்றான் வரலாம். வரையலாங்கிறதெல்லாம் மறுச்சி வகுமோட உள்ள பேச்சு.
ஒஸ்தாது சொல்லியிருக்காவா உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழவும் பல்லாயிரத்தில் ஒருவர் உண்டண்டா இது இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு சென்னாலும் இந்த பாட்டுக்கு ஒரு ஆள் இருப்பாரா இல்லையா? அப்ப ஒரு இல்ஹாமத்து பாட்டுவாது அப்ப ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாருவா. அப்ப பல்லாயிரத்தில் ஒருவர் இருந்துகிட்டே இருப்பா. அந்த பாட்டுல எப்படி சொல்றாங்கன்னா கோடியில கொள்கை கொண்டு கோடியில உண்டு. அப்ப நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்தமல்ல 2 கோடி இருக்கேன்டா அப்ப 2 பேர் இருப்பா. எப்படி எப்படி அது அந்த சச்சன உறவு இருந்துகிட்டே இருக்குமே. அந்த உறவு இருக்கிறத அந்த உண்மையை உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த அந்த உறவு தானே. இருக்கு அவரு உஸ்தாதிட மாணவனா இருப்பாரு தானே சஜா. உஸ்தாதிக்கு காட்டின வழியில அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளு தம்பி என்று எழுதினா அனுபவத்தை பெற்று ஒரு ஆள் இருப்பாரு தானே. அப்ப அவர் சாட்சி செல்லுவார் தானே. உஸ்தாதும் சென்னாதானே மறுமையில நான் தான் உங்களுக்கு கேள்வி எனக்கு கேட்கிறேன் சென்னாதானே. இவரை இன்னும் கிடந்தா கேளுங்க, என்ன கேட்டாலும் இப்ப வரும். நேற்று நாம அதை போட்ட அந்த ஆடியோல இருந்து தான் இமை மர்மையை பத்தி தான் நான் பேசிட்டு இன்னைக்கு அதே டாபிக் வாரத்தினால காரணம் காரியத்தை பத்தி நீங்க பேசினதுனால அதுல நம்ம கிளியரா சொல்றோம். காரணம் அதுக்குரிய அந்த காரியம் அந்த காரியத்துக்குரிய காரணம் அமைகிற இடம் தான் மர்மை நான் அன்றைக்கு விளங்கப்படுத்தினீங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி போகக்குள்ள இன்னொரு இடத்துல இதுக்கு நம்ம கொஞ்சம் மேலே எல்லாம் போவானா சரியா, அல்லாஹ்விட்டையும் போவானா லிகாவுக்கெல்லாம் போவானா நம்ம மறுமைங்கிற நாளையும் சரி சரியா. அந்த இடத்துல ஒரு இடம் ஒன்று சொல்றீங்க. நாய் அவடத்தை உதாரணமா இருக்கிறோம். நப்பாசை கொண்ட உள்ளம் புதைக்கப்பட அது நாயாக விதைத்து வந்திருக்கி என்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வந்து அந்த இடத்துல அந்த நாயாக அது வந்திருக்கிறது மறுமை என்று காட்டுறீங்க சரியா. அப்ப அது அது இம்மையில நப்பாசை கொண்ட உள்ளமாக இருந்த ஒரு இடம் தான். அப்ப அப்படியே சுத்தி நாம ஒரு மறுபிறவி என்ற சீனுக்குள்ள வார மாதிரி ஒரு இடமும் தென்படுது. இப்ப ரெண்டு இதுல அதான கேள்வி. மறுபிறவிக்குள்ள வாரேண்டா சரியா. அந்த ஏற்கனவே இருந்தது திரும்ப அதே நினைவோட இன்னதாக இருந்தேன் வந்ததான் மறுபிறவி. இப்ப மறுபிறவிங்கிறது இப்ப ஒரு ஆள் இப்ப நீங்க ராபி என்று இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்ப நீங்க திரும்ப என்ன செய்யணும், அதே ராபி என்று சொல்லி அதே நினைவோட அதே வீட்டோட அதே குடும்பத்தோட நான் இருந்தவன் என்று சொல்லி திரும்ப நீங்க வந்தீங்கல்லண்டா நீங்க எங்க வாரீங்க, மறுவா பிறக்குறீங்க. ஒஸ்தாது ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு பாட்டில, அந்த பாட்டு ஞாபகம் வந்தா செல்லுங்க, உடல் கை மாறும் என்று சொல்றாங்க. அது கைமாத்து, உடல் கைமாத்து, அது கை மாறும் என்று சொல்றாங்க. அந்த பாட்டு சஹிக்கு ஞாபகம் இருக்கா? கைமாற்றுங்காக. அப்ப ஏற்கனவே ஒரு ஆளுக்கிட்ட இருந்தது நமக்கு வந்திருக்கு என்ற அர்த்தத்துல அது வரும். கைமாற்றண்டா என்ன சரியா நுட்பம். இது நல்ல ஒரு விஷயம் நீங்க கேட்டது. அப்ப ஈனைக்கு மறுபுறவி என்றா எப்படி இருக்கணும்டா அவர் ஏற்கனவே இருந்தவர் திரும்ப பிறக்கணும். இப்ப ஈனைக்கு கொண்டு போய் புதைக்கப்பட்டது என்ன, நாம கொண்டு போய் மடுவுல புதைச்சு விட்டது என்ன, உடலை தானே புதைச்சு விட்டோம். நமக்கு அது உடல் என்று தெரிஞ்சதுக்கு அது உண்மையிலேயே அங்க கொண்டு போய் நாம அந்த மடுவுல வச்சது சரியா மண் தானே. அதாவது மண்ணாலான மனித உடலை மனிதன் என்று நம்பினாய், மண்ணாய் மாறும் மனித உடலை மனிதன் என்று நம்பினாய். இப்ப மண்ணாய் மாறும் என்ற உடனே இன்னைக்கு சின்ன ஒரு நுட்பம் ஒன்று இருக்கிறாவி. இப்ப நம்மகிட்ட கண்ணுக்கு தெரிகிறது தானே நமக்கு மண் என்று தெரியும், நாம மண் என்று அதுக்கு தானே பேர் வச்சிருக்கோம். இப்ப இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த மண் நம்மட கட்டுண்ட நிலையில தெரிகிற ஒரு விஷயம்.
நம்மட கட்டுண்ட நிலையில தான் இந்த மண் தெரியுது. அப்ப இந்த கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே கட்புலன் போலி கூத்தண்டா, இப்படி இன்னா தெரிகிற இந்த மண் என்ன கட்டுண்ட புலனுக்கேற்ப தெரிகிற ஒரு கட்புலன் போலி கூத்து. அப்ப இது மண் இல்லை. இப்ப வேதம் செல்லுது என்னடா, பிசையக்கூடிய சத்தம் வரக்கூடிய களிமண்ணை கொண்டு நாங்க படைத்தோம் இல்லையா? அப்ப அந்த வேதம் சொல்ற அந்த மண், அந்த சத்தம் வரக்கூடிய பிசையக்கூடிய அந்த மண் இந்த கட்டுண்ட மண்ணா இருக்குமாண்டா? இருக்காது. ஏன்? அது ஒரு கட்டுண்ட நிலையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அப்ப அந்த மண்ணை நாம விளங்கி எடுக்கிறேன்னா நாம அறிவு ரீதியா கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. எப்படி போக வேண்டியிருக்கேன்டா, இப்ப நமக்கு தெரிகிற மண்ணை ஒரு 1000 உடைச்சி கோடியா உடைச்சி எவ்வளவுக்கு உடைக்கலாம் அவ்வளவுக்கு உடைச்சதுக்கு பிறகும் நமக்கு தெரிஞ்ச மண் இல்லைன்னு சொல்லி நம்மளோட அறிவு முடிவு பண்ணாது. நம்மளோட புலன்கள் தான் முடிவு பண்ணு, நமக்கு தெரியுது இல்லை அதனால இல்லை, கண்ணுக்கு தெரியுது இல்லை அதனால அது இல்லை, அந்த மண் இல்லை எந்த முடிவுக்கு வரும். அப்ப புலனறிவால எடுக்கப்பட்ட முடிவு என்னண்டா மண் இல்லைங்கிறது. அறிவு செல்லுது, அது தெரிஞ்சது இருக்கத்தானே வேணும். அப்ப இருக்கு. அப்ப அந்த இடத்துல போய்தான் அந்த மண் என்ன செய்யுது, அந்த மண்ணை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத உணர்ந்த நிலை, உணர்வு நிலைக்கு வரக்குள்ள நாம சத்தம் தரக்கூடிய பிசையக்கூடிய களிமண் என்கிற உண்மை இன்னைக்கு நமக்கு உணர்வுக்கு வரும், உணரலாம். அப்ப இப்ப என்னடா இன்னைக்கு நடக்குது, இப்ப கொண்டு போய் புதைக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யப்படுகிறது, அந்த உடல் கலையுது அப்படியே இல்லையா? மண்ணோட மண், தண்ணியோட தண்ணி அப்படியே என்ன செய்யுது, உளுத்து போகுதா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு பிறகு தோண்டி பார்த்தா என்ன செய்யுமாங்க, ஒண்ணு நீடிக்காது. அப்ப என்ன அந்த மண் அந்த பழைய நிலைக்கு வருகுது. இப்ப பழைய நிலைக்கு வந்து எது வரைக்கும் வரும் அது? இப்ப நான் கோடா கோடியாக உடைச்ச அந்த நிலைக்கும் அது வருமா வராதா? வரும். இப்ப நீங்க நாயோட படுத்திருப்பான், தெல்லோட எழுந்திருப்பான், நாம் அறிந்த உண்மையடா தம்பியங்காக, சரியா? இப்ப இரவு படுக்கக்குள்ள நாம எயினைக்கு போறோம்டா. இப்ப நான் காட்டினேனே அந்த நுட்பத்திலும் நுட்பமா கோடா கோடிய உடைச்சதுக்கு பிறகும் இருக்கா இல்லையா என்றா அறிவு என்ன செல்லுது, இருக்கென்று என்ன செல்லுது. ஐனைக்குத்தான் நாம இரவையில போறோம். அது அல்லாஹ் எப்படி சொல்ற, நாங்களே கைப்பற்றுகிறோம். அப்ப அல்லாஹ் இடத்துல இருக்கிற இடிப்பு நிலையை பார்க்கக்குள்ள அந்த நிலையில வராம ஒரு ஆள் இருக்க முடியாது. ஏக வியாபகமா இருக்கிற நிலை அந்த நிலையில உணரப்படுறதுதான். அதுதான் மாபெரும் சக்தி. அவருக்கு மாபெரும் சக்தியாக அது இருக்குங்கிறத அவர் உணர்வார் கண்டிப்பா. அந்த உணரக்கூடிய இடத்துக்கு உறக்கத்தின் போது இயல்பா நம்மளோட உணர்வு போகுதா இல்லையா? போறதால நாம உறங்குறோம், ஒன்றும் தெரியாம கிடக்கும், சரியா? இப்ப ஐனைக்கு நான் எப்படி போய் எப்படி இருக்கேன் என்கிறது எனக்கு தெரிய வாரதுதான் நான் அந்த மார்க்கத்தை, அந்த பாதையை, அந்த இயல்பை விளங்கி கொள்றது. இதை இந்த உள்ளம்தான் நமக்கு என்ன செய்யுது, காட்டி தருது. இப்ப இந்த உள்ளம் காட்டித்தார இடத்துக்கு போயிட்டா அந்த இருப்பு நிலையில ஏக வியாபகமா நான் இருக்கேனுங்கிற இருப்பு நிலைக்கு வந்துடும். இப்ப இது பரிசுத்தமா இருக்கு, இது எந்த மாற்றமும் என்ன செய்யாது, நடக்காது. அப்படி இல்லாம நாயோடு படுத்திருப்பான், தெல்லோடு ஒழுங்குறவன் எப்படி படுக்கான், படுக்கக்குள்ள என்ன எண்ணத்துல படுக்கான், நாயோட படுத்திருப்பான்டா, நாயோட குணத்தை சொல்றாங்க. அப்படி படுக்கிறவன் திரும்ப எதோட ஒளிம்பிருப்பான்டா, நாய் எந்நேரமும் அதுல உடம்புல தெல்லு கிடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எந்நேரக்கும் அதுக்கு அதால பிரச்சனை எதுக்குண்டா, அதுக்கு தெல்லெல்லாம் பிரச்சனை. அப்ப காலையில ஒழும்பக்குள்ள திரும்ப எந்த ஞாபகத்தோட ஒழும்புவான், தெல்லோட ஒழும்புவான். அப்ப இன்னைக்கு என்ன நடக்கல, போனவரு திரும்ப அதான் வரல, மாறித்தான் வர்றாரு. அதே மாதிரி புதைச்சவரு அதான் வரல, திரும்ப மாறித்தான் வர்றாரு. அதான் உஸ்தாது சொன்னாங்க, நப்பாசை கொண்ட உள்ளம் நாயாக மாறுமண்டாக. மாறினா மறுபுறவி இல்லை, அதாக வந்தாதான் மறுபுறவி. இப்ப இன்னைக்கு சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்கு, நீங்க கேட்டதுக்காக தர. மறுபுறவிக்கும் முகமது நபி சொன்ன விஷயத்துக்கு இடையில முகமது நபி நமக்கு காட்டி தந்திரிக்காக இம்மை மறுமை என்று காட்டி தந்திரிக்காங்க. இப்ப இதுல ஒரு சந்தேகம் ஒன்று ஒரு நபிக்கு ஏற்படையும். அந்த நபிட சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பறவையை வெட்டி கொண்டாந்து மலையில வச்சு போட்டு இது திரும்ப அவருக்கு சந்தேகம், எப்படிரா இதை திரும்ப ஒழுப்புவானு இல்லையா? உடனேயோ அதை வெட்டி கொண்டாந்து வைக்க திரும்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அதை ஒழுப்பி காட்டுறான் அவருக்கு. அதோட அவர் நம்புறாரு. அப்ப இப்ப என்னண்டா, மறுமையில ஒழுப்பப்படுற என்கிறது அறிவு ரீதியாக சொல்லப்படுற ஒரு விஷயம், மறுபிறவியே இல்லை. ஏனண்டா ஒரு குழந்தை பிறக்கக்குள்ள அது என்ன செய்யுதுண்டா, பித்திரத்திலாம் பிறக்குதுண்டா, இயற்கையில பிறக்குது. இப்ப எல்லாத்தையும் இப்ப ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் ஞாபகத்தோட வச்சுக்கிட்டு பிறக்குதா, இல்ல எல்லாம் மறந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா
பிதிரத்துல பிறக்குதா ரெண்டாவது இயற்கையோட பிறக்குது. அப்ப அதை யகூதியாகவும் நசாராகவும் இந்துவாகவும் மாத்துறது அந்த பிள்ளோட சூழல் தான் என்று தானே இப்ப சொல்லப்படுகிறது. அப்ப ஈனைக்கும் மறுபுறவி இல்லை. இப்ப அறிவு ரீதியா இன்னைக்கு முகமது நபி நமக்கு காட்டித்தாராக என்னண்டா இம்மை மறுமை. மறுமையில ஒழுப்பப்படுவார் அவர். அவர் மறுமையில என்னையா ஒழுப்பப்படுவாரு? இம்மையில அவர் என்னையா வாழ்ந்தாரோ அதாக மறுமையில ஒழுப்பப்படுவார். இப்ப இம்மையிலையும் நான் இருக்கா இல்லையா? இப்ப இம்மையில நான் இருக்கேன்னு சொன்னா அப்ப யாரோ ஒழுப்பப்பட்டிருக்காளா இல்லையா? இப்ப நீங்க உச்சத்துக்கெல்லாம் போவேனான்ட்டீங்க. அப்ப அதுக்கு நாம என்ன பேர் வச்சிருக்கோம்? நான் என்ன வச்சிருக்கேன். இப்ப நாம விளங்குறதுக்காகத்தான் அதுக்கு அந்த நாய் என்ற சொல்ல குறிப்பிட்டு அதை விளக்கத்துக்கு இருக்கும். இப்ப நப்பாசை கொண்ட உள்ள நாயாக மாறும்ங்கிறதுக்கு ஏற்கனவே மாறினது விளங்குமா இல்லையா? மாறி இருக்கிறது. இந்த விளங்குற இடம், விளங்கி கொள்ற இடம் இம்மையில ஏற்படுமா மறுமையில ஏற்படுமா? இப்ப இம்மையில நாம அதை நாய் என்று பார்த்து நாய் என்று இருக்கிறது தானே இம்மை. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கி? நப்பாசை கொண்ட உள்ளந்தான் இங்க நாயாக மாறி இருக்கி என்று சொல்லி இம்மையில விளங்குமா? நமக்கு விளங்குற இடத்துக்கு வருவோமா? ஏன் விளங்குற இடத்துக்கு வர மாட்டோம்? நாம அதுக்கு நாய் என்று மூதாதைகள் பேரு வச்சு நாம ஒரு பேரை வச்சு நாம இப்ப அழைச்சிட்டு இருக்கோம். அப்படி நாய் என்றே பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு அது என்னென்றே தெரியா. அப்ப இம்மைங்கிறது அப்படி எதுவுமே தெரியாம அறியாமையில மூழ்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. இருளில் மூழ்கி வாழ்வதே நடான்னு கேட்கிறது அதான். அறியல நாம மறுமைக்கு போகக்குள்ள மறுமையில என்ன இருக்கும்? எல்லாத்தையும் அறிகிற நிலைமை இருக்கும். அப்ப அறிகிற நிலைமை எப்படி இருக்கும்னா தீர்ப்பு இருக்கும். என்னென்னத்துக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குத்தான் சொல்ற ஐனைக்கு அந்த கேள்வி பதில் கேள்வி கேட்கப்படும். இப்ப ஐனைக்கு ஒரு கேள்வி இருந்தா பதில் இருக்கும். அது அந்த கேள்வியும் அந்த பதிலும் அறிவு ரீதியாக தெளிவா அவர் உணர்வார். இந்த கேள்விக்கு இந்த பதில், இந்த பதிலுக்கு இந்த கேள்வி, இந்த காரணத்துக்கு இந்த காரியம், இந்த காரணத்துக்கு இந்த காரியத்துக்கு இந்த காரணம், இப்படி தெளிவாக விளங்குற இடம் தான் மறுமைங்கிறது. இது மறுபுறவி இல்லை. ஆனா இதைத்தான் மறுபுறவி என்று இந்த அறிவு ரீதியா விளங்காம அந்த இந்து மக்கள் தான் அதிகமாக அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அறிவு ரீதியாக இது மறுபுறவி இல்லை, இது மறுமை என்று சொல்லப்படுற இடம். இவ்வளவுதான் வித்தியாசம். விளங்கிச்சா ராபிக்கு? இன்னொரு கேள்வி பிறக்குது. இப்ப நம்ம விளங்கப்படுத்தின இடம் அந்த பௌதீக உடல் அழிஞ்சி அது திரிபடைஞ்சி பாரத்தை பத்தி நம்ம விளங்கப்படுத்துறோம். அதனால அது உடல் கம்ப்ளீட்டா மாறுறதுனால இது மறுபுறத்துக்குள்ள நம்ம எடுக்கப்படாதுங்கிற பாயிண்ட்டுக்கு வாரீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. நீங்க பாட்டு என்ன சொல்லுது? பாட்டு என்ன சொல்லுது? இல்ல நப்பாசை கொண்ட உள்ளம் அதுல உடல் என்றோ அது சொல்லியிருக்காளா? அப்ப நாம கொண்டு போய் புதைக்கிறது உடலையா உள்ளத்தையா? அதுதான் மறுச்சி என்று சொல்றேன். அப்படி இருக்கிறவர் இம்மையில இருக்கிறவர். அப்படி இருக்கிறவர் உடலை நினைச்சிட்டு இருப்பாரு. உடல் மாய்கை என்றா அப்படி ஒரு பொருள் ஒன்று இருக்கா? உதாரணத்துக்கு வைங்களேன், மாய்கை என்றா என்ன? கயிறா இருக்கிற சாமான் நமக்கு என்னையா தெரியுது? அந்த பாம்பா தெரிகிறத நாம எல்லாரும் சேர்ந்து எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்தை புதைக்கலாமா? அப்படி ஒரு பொருள் இருக்கா? அப்ப ஈனைக்கு நாம உடலை புதைக்கும் அது மண்ணாக மாறுது என்கிறது கட்டுண்ட புலனால ஏற்பட்ட புலன்களால ஊட்டப்பட்ட அந்த பழக்க வழக்கம், நூல்கேள்வி அறிவோ மனோ இச்சையை கொண்டுதானே நாம அந்த முடிவுக்கு வாரோம். அப்ப இந்த நமக்கு இந்த மறுச்சி, இந்த பழக்க வழக்கம், நூல்கேள்வி அறிவு, இந்த முத்திரை இருக்கிறது நமக்கு உண்மையை உணர விடுமா? விடாது. ஆனா உண்மையில நடக்குது எங்க என்னன்னா அது அல்ல விஷயம். அது வெளிப்படையா உள்ள ஆரம்ப மாணவர்களுடைய விஷயம். இங்க உஸ்தாது என்ன சொல்றாங்கடா, நப்பாசை கொண்ட உள்ளம் நாயாக மாறுமண்டா. அப்ப அது மாற்றம் அடைகிறதுக்குரிய நிகழ்வு தான் நடக்கிற நிகழ்வு. இல்லாமாகிறது இல்லது. ஏதோ ஒன்றா வரப்போகுது, ஏதோ ஒன்றா வரும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் இல்லாமாகாது. இப்ப அந்த உள்ளம்தான் நமக்கு உடலா தெரியுது என்கிறது. எது இப்ப மறுச்சியற்ற நிலை? எது மறுச்சி? உடலா தெரிகிறது மறுச்சி. அதை உள்ளம் கண்டுட்டோம்டா. இப்ப தன்னை உணர போறோம். உணர்ந்த உடனே நாம இப்ப
அந்த தன்னை உணர்த்தி தரப்போது எது? உடலா உள்ளமா? அந்த உள்ளம் ஒரு கட்டுண்ட நிலையில இருக்குங்கிறது தான் இப்ப நம்மட உடல் என்று நாம காண்றது. ஒரு கட்டுண்டதா இருக்கென்று நாம நினைக்கிறது தான் உடல் என்று காண்றது. ஆனா அப்படி ஒரு பொருள் இல்லைங்கிறது உணரப்படுற நிலைக்கு என்ன செய்யும் வெளிப்படும். இப்போ தன்னை அறிய முற்படக்குள்ள நான் யார் என்று சொல்லி அறியக்குள்ள அவர் முதல்ல என்ன செய்வாரு? நான் உடல் இல்லை, நான் உள்ளந்தான் என்று அறிகிற இடத்துக்கு வந்துட்டாருண்டா இப்ப அவர் மறுமையில இருப்பாரு. இப்ப அந்த உள்ளத்தை என்ன செய்வாரு? அதுல பதிகிறது, அது பார்க்கிறது, அது கேட்கிறது, அது பேசுறது, எல்லாத்தையும் எப்படி கவனிப்பாரா இல்லையா? கவனிப்பாரு. அப்படி கவனிக்கக்குள்ள உடல் இருக்குமா, உள்ள இருக்குமா? அப்ப ஈனைக்கு நப்பாசை கொண்ட உள்ளம் நாயாக மாறும் என்று எழுதினத்துக்குரிய அர்த்தம் அதான். அது மறுமைக்கு வந்ததுக்கு பிறகுதான் விளங்கும். இப்ப இம்மையில வச்சுக்கிட்டு நாம அதை விளங்கி எடுக்க பார்த்தோம்னா விளங்காது. இப்ப அந்த உள்ளத்தை உணர வேண்டியிருக்கு நாம. அந்த உள்ளம் தான் என்ன செய்யுது? அலைகிற ஒரு சாமானது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யும்? கணத்துக்கு கணம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இயற்கையே தான் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் உள்ளம். அதை ஒரு நிலைப்படுத்தி அடக்கி ஆண்டா உயர்நிலையை காட்டித்தரும். இவர் தான் அதுக்கு அங்கால மறுமையை தாண்டி அதை கடந்து வாதில் முக்கத்தீஸ் வந்து பாதரட்சியை கழட்டி போட்டு உச்சிக்கு போற இடம். நாம அந்த இடத்துக்கு போகல, அதை போறலன்னு முடிவெடுத்துட்டேமே. அப்ப இப்ப மறுமைக்கு வந்தா மறுமையில எது மாறி இருக்கிறதாக விளங்கும்? அவருக்கு மண்ணால இருந்த உடல் மாறி இருக்கிறதாக விளங்குமா, உள்ள மாறி இருக்கிறதாக விளங்குமா? உள்ளந்தான் நாயாக மாறி இருக்கு, உள்ளந்தான் பண்டியாக மாறி இருக்கு, உள்ளந்தான் மாடாக மாறி இருக்கு, உள்ளந்தான் பறவையாக மாறி இருக்கு. இப்படி ஏக வியாபகமா எல்லா மாற்றத்திலையும் அந்த உள்ளந்தான் இருக்குங்கிறது பிடிபடுமா இல்லையா? அது பிடிப்பட்ட மறுமையில இருக்கிற அது அப்படி மாறி இருக்கிற அவரு நான் என்று அவர் தன்னிலையில உணர்றாரு அத்தனையுமா. இப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி எடுப்பாரா, அப்படியே இருக்க முயற்சி எடுப்பாரா? எவ்வளவு காலத்துக்கு இப்படியே இருக்கிற நாம விடுபடுவோமே? இதுதானா வாழ்க்கை? ரெண்டு ஒரு முயற்சி எடுக்க மாட்டாரா? அது அடுத்த கட்ட உழு, அடுத்த கட்ட உழு மினி கட்டுண்ட கட்டெல்லாம் விட்டு பிரிந்திட ஹக்கனே கரம் நீட்டினேன் சொல்றதான். சிறை விட்டு சிறை வாழும் மனிதா உன் சிறை நீங்குமா புனிதா என்று கேட்கிறதெல்லாம் இதுதான், இந்த விஷயங்கள் தான். நாம இதுக்கு மேல போகாம போடுறது நல்ல ராபி. மேல போவானா ஒரே ஒரு விஷயம் ஒரு ஃபைனலா அப்படி நான் இப்ப நீங்க சொல்ல வர சரி உள்ளமே நம்ம நப்ஸ் எடுப்போமா? எடுங்க. ரைட், நப்ஸ் தான், நப்ஸ் தான். அப்ப அந்த நப்ஸ் இங்க வரணிக்கிற இன்மையில அது ஓகே, மறுமையில அது நாயாக மாறக்குள்ள அது மறுமையை உணராட்டி மறுபடியும் அது இன்மையில தான் திருப்பியும் மரணமே. அதுதான் உண்மை. இப்ப அப்படி நீங்க ஒழுப்பப்பட்டு கோடா கோடி வருஷம் ஆயிட்டு இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு சொல்ற அதத்தானே. இப்ப நீங்க இப்பதான் ஒரு வீடு கட்டி இப்பதான் கல்யாணம் முடிச்சு இப்பதான் வாழ்றீங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க பிறக்கக்குள்ள பித்ரத்துல எல்லாத்தையும் மறந்து தானே இப்ப பிறந்திருக்கிறீங்க. மரணம்ண்டா என்ன? மரணத்தின் ஜீவன் மறதி என்று அறிஞ்சா மரணம் என்றா என்ன? மறதி. இப்ப நீங்க மரணிக்கக்குள்ள மறதிக்க போனீங்களா, நினைவுக்க போனீங்களா? இப்ப நீங்க இரவைக்கு மரணிக்க போறீங்க, நினைவுக்க போவீங்களா, மறதிக்க போவீங்களா? மறதிக்க போனீங்களா சரியா? நீங்க திரும்ப காலையில நீங்க ஒழும்பக்குள்ள திரும்ப உங்களுக்கு நினைவு வரலேண்டு வெங்கலன் என்ன செய்வீங்க? காலையில ஆபீஸுக்கு போவீங்களா, வேற எங்கேயும் போவீங்களா, அப்படியே விட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்களா, என்ன செய்வீங்க நீங்க? அப்ப இயற்கை மரணம்ங்கிறது சரியா, அழகிய உடல் கை மாறும்.
அப்படி கை மாறுது. இதுக்கு மேல போறது நல்லம் இல்லை. என்ன செய்வோம் ராவி? எல்லாருக்கும் இது புரிதலுக்கு இப்ப நீங்க நினைவோட போனீங்களா, நீங்க என்னையா இருந்தீங்கிற எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டி வருமா இல்லையா? வந்துட்டேன்டா இப்ப நீங்க என்ன செய்வீங்க? கோடா கோடு உங்களோட ஆயுள எண்ணி பாப்பீங்க. எல்லாம் நினைவுல என்ன செய்வோம்? நீங்க தண்ணில் தானே உணர போறீங்கிறதான். நீங்க என்னென்னையா இருந்தீங்களோ அத்தனையுமாக நான் தான் இருந்தேன் என்று சொல்லி நான் தெரியறதுல எதை கழிப்பீங்கன்னு சொல்லுங்க. அப்போ இந்த பேச்ச உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லம், இல்லாட்டி குழப்பம். இந்த மரமா தெரிகிறதா நீங்க இருக்கலையாப்ப பறவையா நீங்க இருக்கலையா? அப்ப ஏக வியாபகமா நான் தான் நானுங்கிற உணர்வுலாம் அத்தனையும் இருக்கு என்று நீங்க உணர்ற இடத்துக்கு நீங்க வாரேன்னா நினைவோட போங்க என்றுதான் இப்ப நாம சொல்றோம் விளக்கம். ஏண்டா நினைவுல நீங்க என்னையா இருந்தீங்களோ அத்தனையும் இருக்கா இல்லையா? நினைவுல அப்ப அத்தனையுமாக நீங்க இருந்ததை உங்களுக்கு உணர்த்தி தாரது, உங்களோட நினைவுக்கு கொண்டாடுறது, அப்படி நினைவுல வந்து நீங்க உணர்றது, இதுக்குத்தான் தியானம். அப்ப அப்படி நீங்க உணரக்குள்ள என்னையா இருக்கும் எல்லாம். இப்ப நீங்க காண்ற மாதிரி ஒரு கட்டுண்ட பொருளா நாய் தெரியுமா? இந்த நாய்ங்கிறது மதுகரா தெரியுமா? இப்ப அந்த ஆன்சர்ல இருந்து அந்த ஆன்சருக்கு வந்துட்டீங்களா, அந்த ஆன்சருக்கு வராத வரைக்கும் நீங்க என்னென்னையாக இருந்தீங்கிறத பாக்குறது தான் இந்த விவரம்ங்கிறது. இங்க உங்களை தவிர வேறொரு ஆள் இல்லவே இல்லை ராவி. நீங்க அது என்னையா கண்டாலும் சரி. ஆனா நீங்க உங்களை கட்டுண்ட பொருளா காண்ற மாதிரி எல்லாம் கட்டுண்ட பொருளாகவே உங்களுக்கு தெரிகிற இடம் இருக்கே, அது கற்புலன் போலி கூத்து. அதை கொஞ்சம் நல்லா தெளிவா நீங்க நல்லா விளங்கி எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்க அதை எடுங்க. நான் நாளைக்கு அதை விளங்கப்படுத்தித்தாரு. அதை நான் ஏற்கனவே பல தடவை உறவாட்டத்துல விளங்கப்படுத்திருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப விளங்கித்தான் ஆகணும். அது ஒரு தடவை விளங்கப்படுத்தி விளங்குகிற விஷயம் இல்லை இதெல்லாம். அப்படி நாங்க விளங்கல, நாங்க வருஷக்கணக்கா செலவழிச்சிருக்கோம். ஏன்னா நிக்காது, நம்ம எல்லா வேலை கூட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதால நிக்காது. இப்ப நான் சொல்ற விஷயம் தெரியுதானே? இப்ப கண்காணும் துனியாவை ஹக்கென்று உணராதே கற்புலன் போலி கூத்து, இது என்ன என்று விளங்குதா? இது விளங்கிட்டா ஹக்கை கொண்டு படைத்த உலகம் நமக்கு தானா வெளிப்பட்டுரும். உணர்ற இடத்துக்கு வந்துருவோம். நாம அறிகிற இடத்துக்கு வருவேன்னு நான் பேசல, பேச்ச கவனிங்க. நீங்க கற்றுக்கொள்வீங்க, அறிகிற இடம். அறிகிறேன்னா நான் சொல்லி நீங்க கேட்குறீங்க, இது அறிதல். உணர்ற இடம் தன்னில் தானே உணர்ற நிலை உருவாயிடும். இப்ப அகது அனைத்துமா இருக்கிறத உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிந்திடுவாய், மவுகரன அறிந்திடுவாய். அனைத்துமா இருக்கிற நிலை வெளிப்பற்றும். அனைத்துமா எப்படி இருக்குங்கிற உண்மை வெளிப்பற்றும். ஆனா மறுமைக்கு வந்தா தான் என்ன செய்யலாம்? வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம்டா. இப்ப நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்மட சிந்தனையும் நம்மட முராக்கபாவும் நம்மளை எங்க கொண்டு போகணும்? மறுமையை கொண்டு போகணும். மறுமைக்கு கொண்டு போகாட்டி நாம இம்மையில இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இம்மையில இருந்துகிட்டு இருக்கிற இது இல்லாம மறுமைன்னு ஒன்று எங்கே இருக்கண்டு கற்பனைக்கு போயிட வேணாம். இப்ப இங்க இம்மை என்று காண்றது கற்புலன், கட்டுண்ட புலனாலே ஏற்பட்டதுதான். மறுமை என்று காண போறது அறிவு. அப்ப அந்த அறிவு தட்டி ஒழுப்பப்பட்டுட்டா அது என்ன செய்யும்? மறுமையை காட்டித்தரும். அதைத்தான் சொல்றேன், ஐநுல் லக்கீன் லத்தர உன்னல் ஜஹீம் என்று சொல்றேன். ஐநுல் லக்கீன் அது பிரத்யட்சமாக காண்றது. இப்ப அங்க என்ன தீர்ப்பு நாளது, எல்லாம் தீர்ப்பாத்தான் இருக்கும். அப்ப உள்ளத்தை பக்குவப்படுத்துறது தானா ஏற்படும் மைனிக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி உள்ள ஒரு சாமா இந்த உள்ளம்ங்கிறது. அப்ப உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும்ங்கிறது இம்மையில நடக்கிற விஷயம் இல்லை. இப்ப அவருக்கு எல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்கும். இப்ப மனிதனுக்கு சுஜூது செய்யக்குள்ள எது மட்டும் சுஜூது செய்யல, சைத்தா மட்டும் தானே செய்யல.
மத்த எல்லாமே சுஜூது செஞ்சா இல்லையா? என்ன அதுல செய்யாதது ஏதென்று ஏதாவது ஒன்றை கழிக்கலாமா? அப்படி சுஜூதுல கிடக்கிற நிலைதான் நீங்க தன்னில உணர போற நிலை. அப்ப உங்களுக்கு உங்களோட கட்டுப்பாட்டுல தான் அத்தனையும் இருக்குங்கிறத நீங்க விளங்குற இடம் தான் அந்த இடம். அனைத்துமாக இருக்கிற நிலை. இப்ப இங்க கனவெல்லாம் இல்லை. ஈனைக்கு கனவெல்லாம் கலைஞ்சிடும். ஈனைக்கு இம்ம மருமை எல்லாம் கிடையாது. எல்லாம் கொண்டு போய் அங்களை தூக்கி ஒதுக்கிட்டு போட்டு நானாக இருக்கிற நிலை. அப்ப இதுக்கு நினைவை பிடிச்சுதான் போகணும். அதுதான் உஸ்தாது சொல்றாங்க, இப்ப நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்து பாருண்டா. நீங்க நினைவுக்கு போய் சிந்திக்கிறது தான் இப்ப நான் சொன்னேனா சாச்சாவோட பேசக்குள்ள அவர் நினைவுல போய்தான் பார்த்தாரு. இப்ப ஏற்கனவே உள்ளத நினைவுல இருக்கிறத பார்த்தாரு. இப்ப என்னமோ நிஜத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு அரை மணி நேரத்தை போய் இன்னொரு இடத்துல போய் இதை பார்க்கக்குள்ள அது நினைவுல இருக்கும். இப்படி மொத்தத்திலே எல்லாத்தையும் அவர் நிஜத்துல பார்த்தாரா நினைவுல பார்த்தாரான்னு கேட்டா என்ன பதில் சொல்ற ராபி? கடைசி அண்ணா இயற்கையான மரணத்துக்கு போகக்குள்ள எல்லாம் நினைவுல இருக்கிறதா தெரியுமா நிஜத்தில் இருக்கிறதா தெரியுமா? அவருக்கு தெரிய வேண்டி வரும்பா எல்லா உண்மையும். அப்படி தெரிய வேண்டி வரக்குள்ள அவருக்கு எல்லாம் தண்ட நினைவுல இருக்கிறதா காண மாட்டாரா? அவருக்கு ஐநைக்கு வெளிப்படாதா? அப்படி வெளிப்படுத்தப்படுற நிலைதான் விழிப்புங்கிறது. அதான் இப்ப எடுத்துக்கங்க, விழிச்சுக்கங்க, காண்போனுங்கிற நிலைக்கு வாங்க. வந்துட்டீங்களா அந்த இயற்கை மரணத்துல நீங்க என்ன செஞ்சிடுவீங்க? நிலைச்சிடுவீங்க, நிலையா இருந்துடுவீங்க. இனி கொஞ்சம் நான் மறைச்சித்தான் பேசுறேன். உங்களோட அறிவு பக்குவத்துக்கு ஏற்ப இனி கொஞ்சம் மறைச்சுத்தாரு. அப்ப மரணிக்கிற மௌத்தா போறேன்னு போங்க. நீங்க இரவையில உறங்க போறோம் படுக்க போறேன்னு போய் காலத்தை வீணாக்காதங்க. மௌத்தாகிறவங்க எப்படி போவானோ அப்படி போங்க. நாளைக்கு ஒளிம்பி நாளைக்கும் வாழணும் என்ற எண்ணத்திலே ஏதாவது ஒரு செயற்பாடை வச்சுக்கிட்டு போகாதங்க. அந்த அளவுக்கு பக்குவமாக்குங்க அந்த உள்ளத்தை. அப்பதான் அது என்ன செய்யும்? ஏதாவது மாறாது. அது நிலையா நித்தியமா இருக்கிற நிலையை பிடிச்சிடும். இதுதான் நப்சுங்கிறது. இதைத்தான் தூய்மைப்படுத்தணும்ங்கிறது. இது லா இலாஹ என்கிற சொல்லை கொண்டு அத்தனையும் அழிக்கணும். அப்ப இறந்து பிறக்காமல் இசைந்து வராதுண்டா இயற்கையாக இறக்கிறத செல்லல. இப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம இறந்துகிட்டு இருக்கிறதே என்ன செய்யணும்? இறந்து பிறக்கிற என்கிறத விளங்கி இசைந்து வர உணர்வை பிடிக்கணும். அப்ப இப்ப அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறதுக்காக நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு செஞ்சிட்டு இருக்கோம். அதனால நான் சொல்றேன், இன்னும் மிச்சம் தூரம் போக வேண்டியிருக்கேன். நமக்கு இருக்கிற காலம் காணுமா இல்லையா என்று கேள்வி கேட்டா நான் காணாண்டுதான் செல்வேன். அதுக்காக 7 ஆண்டும் இல்லை. நாம போற அமைப்புக்கு காணா. நான் என்ன செய்ய சொல்றீங்க? நான் என்ன செய்யட்டும்? இல்லாட்டி நான் ராபியோட இருந்து ராபிக்கு விளங்கப்படுத்திட்டு இருக்கோம். என்ன ராபி, சரியா பிள்ளையா? ஒஸ்தாயிர பாட்டு இருக்கே ராபி, உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்கள் எல்லாம் பாட்டை கேட்டு பாட்டை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டே போங்க. உறவாட்டத்துக்கும் பாற மாதிரி வாங்க. தியானத்தையும் செஞ்சுக்கிட்டே போங்க. தவிந்த நேரத்துல உங்களோட வளமையான இதை செய்யுங்க. ஆனா உங்களோட வேலையில் மிஸ் ஆகினாலும் இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆக விட்டுறாங்க. என்னன்னா நாங்க கொஞ்சம் அப்படியெல்லாம் மிஸ் ஆக விட்டுருக்கோம். இல்லைன்னு இல்லை. பிடிச்சிக்கலாம் தானே, எண்ணத்தை தருவான் அவன். சரியா? அது பிடிச்சிக்கலாம். உன்னோட வேலையை பாருன்னு சொல்லி நமக்கு இன்னும் வயசு இருக்கு, காலம் இருக்கு, நாம இருப்போம், அதெல்லாம் பிடிச்சிக்கலான்னு சொல்லி ஒரு எண்ணத்தை போடுவான். இப்பயே போட்டிருப்பான். சரி, நாளைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் சாஹிப் ஜான் நானா. என்ன நிப்பாட்டுவோமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ராபி
அந்த நம்ம நப்பாசை கொண்ட உள்ள நாயாக மாறுமெண்டா நான் மாறி இருக்கிறது இருக்கே, அதே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அதுல அந்த வலியுத ஒரு மாதிரியா அப்படி ஏன் போகுதுன்னு அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பொண்டு இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாம இதோட நிப்பாட்டுவோம். சரி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, வலைக்கும் அஸ்ஸலாம்.